ஜிக்ஞாசாதிகரணத்துல பிரம்ம விசாரமானது பண்ணத்தக்கது அல்ல. வேதமானது இல்லை குறிப்பாக சொல்லானது கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும். சொல்லானது ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் அப்படின்றதே எப்படி தெரிந்து கொண்டான்னு யோசிச்சு பாருங்களேன். முகம் மலருதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவருக்கு மனசில் தெரிஞ்சிருக்கணும். அது சித்த பதார்த்தமான பிரம்மத்தை குறிக்கும் என்றதுல தட்டு கிடையாது. அடுத்தது ஜென்மாதிதிகரணம். இதுல என்ன விசாரம்? ஒரு பொருள்ன்றது என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சாதான் அதை பற்றி சொல்லியிருக்காங்களா இல்லையா, வேற ஏதாவது பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்மளால விசாரம் பண்ண முடியும். 3 அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரம்மமானது யுனிக்கா ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்போ இங்க பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற விசாரம் பண்றதுக்கு முதல்ல பிரம்மம்னா எக்ஸாக்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆகையினால தான் பிரம்மமானது யுனிக்கா ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு மூர்த்தி சுவாமியோடையும் கோவிந்தன் சுவாமியோடையும் கூடியிருக்கோம். மூர்த்தி சுவாமி மதுரையில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இப்பொழுது ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கார். 2019 வரையிலும் கூடலழகர் திருவடி வாரத்தில் இருந்து இப்போது திருமோகூர் காளமேக பெருமாள் திருவடி வாரத்தில் அங்கே அகம் இருக்குது. ஆனால் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில். கோவிந்தன் சுவாமி எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஒரு கம்பெனியை கோஃபவுண்டர் இல்லையா, கோஃபவுண்டர். பல வருஷங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கம்பெனியை நடத்திட்டு இப்பொழுது அந்த கம்பெனியெலாம் விட்டுட்டு திருச்சேரையில் எம்பெருமானுக்கு கைங்கரிய மட்டத்துக்கு உருப்பட்டு. மூர்த்தி சுவாமியும் திருமோகூர் பெருமாளுக்கு கைங்கரியம், அதே போல் திருச்சானூர் தாயாருக்கு அடிக்கடி அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒருப்பட்டிருக்கு. அங்கே இப்படி 2 பேரும் நல்ல கைங்கரியத்தில் ஊற்றத்தோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த ராமானுஜ வித்யா கிளாஸஸில் பங்கேற்று வந்துட்டுருக்கார்கள். இன்னைக்கு நாம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் 2 அதிகரணம் அதை பற்றி நான் சுருக்கமான அம்சங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணம். அதை பற்றி பலமுறை பார்த்துருக்கோம். இந்த ராமானுஜ வித்யா யூடியூப் சேனலில் கூட அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் பலது நடைபெற்றிருக்கு. ஜிக்ஞாசாதிகரணத்தில் பிரம்ம விசாரமானது பண்ணத்தக்கது அல்ல என்று பூர்வபக்ஷம் பிராபாகரனுடையது. ஏன் அப்படி பூர்வபக்ஷம் பண்ணத்தக்கது அல்ல என்று? ஏன்னா வேதமானது இல்லை குறிப்பாக சொல்லானது கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பிரபாகரனோட பூர்வபக்ஷம். குறிப்பான்னு வேணாம், வேதமானதையும் குறிப்பாக சொல்லணும். பொதுவாகவே சொல்லானது கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்றது பிரபாகரனுடைய பட்சம். சரி, அதுக்கு நம்ம அந்த உதாரணம் பல முறை பார்த்துருக்கோம். அதை ஜிக்ஞாசாதிகரணத்தை நன்றாக புரிந்து கொள்றதுக்கு சொல்லானது கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்னு பிரபாகரன் சொல்கிறான்னா, நம்ம உடனே கேட்போம், எப்படி தெரிந்து கொண்டாய்? சொல்லானது கட்டளையாகத்தான் இருக்கும் என்று எப்படி தெரிந்து கொண்டாய் என்றால், ஆமாம், அப்போ அதுக்கு பதில் சொல்கிறான், சொல்லானது ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் அப்படின்றதே எப்படி தெரிந்து கொண்டான்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படி எடுத்துன்னு போனோம். சொல்ல வரது புரியுறதா? அப்போ தான் அந்த 3 பேருடைய உதாரணம் அது அந்த பொருத்தமாக வரும். ஏன்னா அப்படி தான் முதலாக நம்ம சின்ன வயசுலேயே சொல்லானது போதத்துக்கு உறுப்பாக இருக்கும், இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டூல் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் சின்ன வயசில். ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு புரியாது. இந்த ஸ்ரீபாஷ்யா சீரீஸ் அந்த வீடியோஸ் பார்க்குறது, அதே போல் முன்னாடி நடந்த டிஸ்கஷன்ஸ் அதை பார்த்தா நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறது அது புரிய வரும். இது ஜிக்ஞாசாதிகரணத்தை பற்றி அதனுடைய ஒரு சின்ன ரீகேப். அதற்கு மேலே சித்தாந்தத்தில் எம்பெருமானார் சொல்லக்கூடியது என்னது? சொல்லானது சித்த பொருளை தெரிவிக்கும், பரபிரம்மத்தை பற்றி சொல்லானது தெரிவிக்கும் அப்படிங்கிறது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக சொல்லணும். சித்தாந்தத்தில் உடையவர் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக சொல்லானது சித்த பதார்த்தத்தை தெரிவிக்கும். அதற்கு எப்படிப்பட்ட எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா, இப்போ ஒருத்தனுடைய
மனைவி வந்து 2வது குழந்தையை எதிர்நோக்கி இருக்காங்க. முதல் குழந்தையை வந்து ஒரு ஜஸ்ட் பேச்சு வரல, ஆனால் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த முதல் குழந்தைக்கு ஆல்ரெடி தெரியும் அம்மா வந்து 2வது குழந்தையை எதிர்நோக்கி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இவங்க போய் பார்க்க போறாங்க அப்படிங்கிற போது போற வழியில யாரோ ஒருத்தர், அவருடைய நண்பரோ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு ஏதோ பேசுறார், அப்பா கிட்ட பேசுறார். இந்த முத குழந்தை பார்த்துட்டு இருக்கு. அப்ப அப்பாவுடைய முகம் மலருது. அதை பார்த்த உடனே முகம் மலருதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவருக்கு மனசுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நல்ல விஷயங்கிறது 2வது குழந்தை பிறப்பாக தான் இருக்கும். ஸோ 2வது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்கு எப்படி தெரிஞ்சது அப்பாவுக்கு அப்படின்னா, அந்த நண்பர் வந்து சொன்னதால. அப்போ அந்த சொல்லானது குழந்தை பிறப்பு அப்படிங்கிற சித்த பதார்த்தத்தை சொல்லும் அப்படின்ற அந்த புரிதல் வந்து அந்த குழந்தைக்கு வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சொல்லானது சித்த பதார்த்தத்தை சொல்லுங்கிறதும் சின்ன வயசுலேயே குழந்தைக்கு புரிய முடியும். அப்போ சொல்லானது சித்த பதார்த்தத்தை சொல்லும், அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அது மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள் கூட சொல்கிறார். இந்த முதல் உதாரணம் நல்லா மனசில் வாங்க முடிஞ்சதா அப்படின்னு ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி முதல் உதாரணம் அடியேன். அப்பா ஆனவர் 2வது குழந்தை எதிர்நோக்கி இருக்கிறார். முதல் குழந்தை அப்பாவோட ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. போகிற வழியில் வந்துட்டு அப்பாவோட நண்பரோ இல்லை நர்ஸானவங்களோ அப்பாட்ட வந்துட்டு தெரிவிக்கிறார் ஒரு விஷயத்த. அதை வந்துட்டு அந்த குழந்தை உற்று நோக்குது. அதை பார்த்த குழந்தைக்கு அப்பாவோட முகத்தை பார்க்குது. அப்பாவோட முகத்தில் வந்துட்டு ஒரு புன்னகை வருது. அதை பார்த்தோன்னா குழந்தைக்கு தானாகவே குழந்தை பிறந்துருச்சுங்கிற விஷயமும் புரிந்துடுது. எப்படி புரிந்தது அப்படின்னாக்கா, அப்பாவோட நண்பர் அப்பாட்ட ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்கார். அதை வந்துட்டு அந்த குழந்தை பார்த்துருக்கு. அப்போ அப்பாவோட நண்பர் வந்துட்டு என்ன தெரிவிச்சிருந்தார், உனக்கு 2வது குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கார். அப்போ சுவாமி சொன்ன மாதிரி சொல்லானது இருப்பு பற்றிய விஷயம், ஒரு ஜென்மம் உதயமானது அப்படிங்கிறத தெரிவிக்கும் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இங்கே குழந்தை வந்துட்டு அந்த புன்னகையை பார்த்து அப்போ 2வது குழந்தை தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த இருப்பான விஷயத்த வந்துட்டு 2 பேரோட பேச்சை வச்சு தெரிஞ்சுக்குது. முக்கியமாக அப்பாவோட புன்னகையை வச்சு. இது வச்சு மட்டும் அந்த முக மலர்த்தியை வச்சு, அந்த புன்னகையை வச்சு என்ன தெரிஞ்சுக்கும் குழந்தை, அப்பாவுக்கு ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டுருக்கு, இது மட்டும் தான் தெரியும் குழந்தைக்கு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியாது. முகமலர்த்தி வைத்து சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன, 2வது குழந்தை பிறந்தாயிட்டு அப்படின்றது குழந்தை எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும், அந்த நண்பர் சொன்னதை கேட்டு தெரியலையே. சரி வராது. ஏன் சரி வராது? பேச்சு தெரியாது, அதனால அதை வச்சு தெரிஞ்சிருக்க முடியாது. பட் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பார்த்துட்டே இருந்திருக்கு இவ்வளவு நாள் அப்பா அம்மாவை. அம்மாவுடைய வயசு பெருசா இருக்கிறது தெரியுது, குழந்தை வரப்போகுதுங்கிறத ஒரு ஊகமா அதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது, அதாவது அப்பா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுது. கெஸ் வேணாம், கெஸ் பண்ணா அப்புறம் நிச்சயம் வராது. ஸோ அது டெஃபினட்டிவாக தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எப்படி வச்சுப்போமே, தன்னுடைய அகத்திலேயே, அந்த காலத்துல ஜாயின்ட் ஃபேமிலி தானே, ஸோ தன்னுடைய அகத்திலேயே தன்னுடைய பெரியமாவை பார்த்துருக்கு. இதே மாதிரி தான் வயிறு பெருத்து இருக்கார்கள். அவர்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு தேதியில் சின்ன குழந்தை வருது, அதை பார்க்குறது. இந்த மாதிரி பெரியமா, 2வது பெரியமா, இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்கு அந்த குழந்தையானது. ஆக அம்மாவுக்கும் இப்படி சன்னிவேஷம் இருக்குது அப்படின்றதுனால அது டெஃபினட்டிவாக இப்போ அனுமானமே பண்ணுறது. அது ஊகம் அனுமானம் 2 ஒன்று தான், கெஸ்ஸே கிடையாது. டெஃபினட்டிவாக அது தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இப்போ குழந்தை தான் பிறக்க போகிறது அப்படின்றத தெரிஞ்சுன்றது. இப்போ இவர் சொல்கிறாரா, சொன்ன உடனே அப்பாவுக்கு முகம் அலர்த்தி வருதா, சந்தோஷம். என்ன விதமான சந்தோஷம் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக குழந்தை மனசில் வச்சுட்டு இருக்கு. 2வது குழந்தை பிறந்திருக்கு, அதனாலதான் சந்தோஷம் வந்திருக்கு அப்பா அப்படின்னு. சரி, இப்போ அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது 2வது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? நண்பர் தெரிவிச்சிருந்தார். அங்க வந்துட்டு ஒரு சொல்லால தெரிவிக்கப்பட்டது. சொல்லால முக்கியமா இருப்பு பற்றிய விசாரம் இங்க நடந்தது. அது சொல்லானது ஒரு இருப்பை பற்றி சொல்ல வந்திருக்கு, சித்த பதார்த்தத்தையும் போதிக்க வருது சொல்லானது அப்படின்னு. என்ன தப்பு முன்னாடி சொன்னதுல என்ன தப்பு அப்படின்றது புரிஞ்சுதா? குழந்தைக்கு எப்படி தெரிய வந்தது, அம்மாவுக்கு முன்னாடி ஏற்பட்ட காரியதா புத்தினால
காரியத்தை புத்திக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை, ஆனால் முன்னாடி அதான் தேவரி சாதிச்ச மாதிரி முன்னாடி அந்த பெரியம்மாவோட ஆ, விஷயத்துல இந்த மாதிரி வயிறு பெருத்திருந்திருக்கு, ஆ, அடுத்து வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை பிறந்தாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா அந்த அனுமானத்தால இப்ப குழந்தைக்கு வந்துட்டு அதுதான் இப்போ காரியத்தை புத்திங்க கொண்டு வரானா. ம், எப்படி பல இடத்துல நெருப்பையும் புகையும் சேர்த்து சேர்த்து பார்த்த பிறகு ஏதோ ஒரு இடத்துல புகை மட்டும் தெரிஞ்சா கூட நம்ம என்ன ஊகம் பண்றோம், நெருப்பு இருக்குன்னு ஊகம் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க 10 தடவை அது பார்த்துருக்கு. இந்த மாதிரி வயிறு பெருத்து இருந்தது என்றால் இந்த தேதியில குழந்தையானது பிறக்கும் அப்படின்னு 10 தடவை பார்த்துருக்கு. இப்போ தன்னுடைய அம்மா இடத்துல 11வது வரை இந்த மாதிரி பார்க்கறது இந்த குழந்தையானது. அப்போ அது ஊகமே பண்றது, டெஃபினேட்டிவா சொல்றது அது. சரி, குழந்தை தான் அடுத்தது பிறக்க போறது அப்படின்னு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சன்னிவேஷத்துல இருக்கும்போது அதுக்கு தெரியறது குழந்தை பிறக்க போறது அப்படின்றது நல்லாவே தெரியறது அது. இப்போ ஒருத்தர் நண்பர் வந்து அப்பா இடத்துல சொல்லும் பொழுது அதுக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரி, குழந்தை பிறந்தது அப்படின்ற செய்தி தான் சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே. சரியா? ஆக இப்படின்னா இது சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்ல இப்போ எப்படி கிரகிக்கிறோம், சொல்லானது இந்த ஸ்பீச் ஆனது அது சித்த பதார்த்தத்தையும் சொல்லும் அப்படின்னு கிரகிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஆகையினால வேதம் அப்படின்றது அது ஒரு விதமான ஸ்பீச் தான், அது ஒரு விதமான சொல்லானது, அது சித்த பதார்த்தமான பிரம்மத்தை குறிக்கும் என்றதுல தட்டு கிடையாது அப்படின்றது தான் ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய ஒரு சுருக்கம். அடி. சரி, அடுத்தது ஜென்மாதிதிகரணம். இதுல என்ன விசாரம்? இதுல ஜிக்னாஸ் அதிகரணத்துல வேதமானது சித்த பதார்த்தத்தை பரபிரம்மத்தை பத்தி தெரிவிக்கணும்னு ஆயிடுத்து. இப்ப அந்த பரபிரம்மம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற விசாரம் ஜென்மாதிகரணத்துல. அப்ப ஜென்மாதி அதிகரணம். ஜென்மாதி அதிகரணம். அப்ப அப்படிப்பட்ட பரபிரம்மம் அதுக்கு வந்துட்டு ஒரு வேறுபட்ட தன்மையோட இருக்கணும், அதுக்கு வந்துட்டு ஒரு யூனிக் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஐடென்டிஃபையர் இருக்கும் அப்படிங்கிற பத்திய இருக்குமா? இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன் இருக்கணும்? ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்காம அதை பற்றின அசோசியேட்டட் விஷயங்களை வச்சு நம்ம விசாரம் பண்ண முடியாது. அதனால அஹ், ஒரு பொருள்ன்றது என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சாதான் அதை பற்றி சொல்லியிருக்காங்களா இல்லையா, வேற ஏதாவது பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்மளால விசாரம் பண்ண முடியும். அப்போ அந்த பொருளை பற்றி தெளிவாக தெரியணும்னா அதுக்கு என்ன அடையாளங்கள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி தானா வருது. ஸோ அந்த அடையாளங்களை தான் வந்து 3 அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இதுவே இந்த இந்த சங்கதியே கிளியராக இப்போ பிரம்மமானது யுனிக்காக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கு. எதற்காக என்றால் நம்ம பண்றதோ பிரம்ம விசாரம் பண்ண போறோம். பிரம்ம விசாரம் அப்படின்னா வேதத்துல அந்த வேதாந்தத்துல பிரம்மம் 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 அப்படின்னு ஒரு பொருளானது சொல்லப்பட்டிருக்கு. அது என்னதுதான் அந்த பிரம்மம் அப்படின்றத பத்தி விசாரம் பண்ணப்படும். எப்படி விசாரம் பண்ணுவார்கள்? இந்த உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துண்டு இதுல எந்த பொருளானது சொல்லப்பட்டிருக்கு, இங்க பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, இந்த மாதிரி விசாரங்கள்ல மேற்கொண்டு நடக்க போகுது. அப்போ இங்க பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற விசாரம் பண்றதுக்கு முதல்ல பிரம்மம்னா எக்ஸாக்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆகையினாலதான் பிரம்மமானது யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்றது அந்த ஜென்மாதிகரணத்தினுடைய சங்கதி. இப்போ அப்போ உபனிஷத்துல வந்து இந்த மாதிரி பிரம்மம் வந்து எது எல்லாவற்றையும் படைக்கிறதோ, எது காக்கிறதோ, எதனிடத்தில் எல்லா பொருள்களும் லயமடைகின்றனவோ அது பிரம்மம் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அப்போ அந்த உபனிஷத் வாக்கியத்தில் 3 விதமான அடையாளங்கள் இருக்கு. ஒன்று எது படைக்கிறதோன்னு இருக்கு, இன்னொன்று எது காக்கிறதோன்னு இருக்கு, இன்னொன்று எதனிடத்தில் லயமடைகிறதோன்னு இருக்கு. இப்போ இந்த 3 குவாலிஃபயர்ஸ் இருக்கிறதுனால பூர்வபக்ஷி என்ன சொல்றாருன்னா, அப்போ 3 பிரம்மத்தை தான் அது காட்டும். ஒரு குவாலிஃபயருங்கிறது என்னது? அது வந்து தனித்து காட்டும், ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். அப்போ 3 குவாலிஃபயர் இருக்குன்னா 3 செப்பரேட் பண்ணி காட்டுங்க, செப்பரேட் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் அது ஓகே. 3 குவாலிஃபயர் இருக்குன்னா அப்போ 3 வேறு வேறு விஷயங்களை தான் அது சொல்ல முடியும். அப்போ படைத்து காத்து லைக்கிற இடம் அப்படின்னு வரும்போது 3மே 3 விதமான 3 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் தான், ஒரு என்டிட்டியாக இருக்க முடியாது. அப்போ பிரம்மத்துக்கான ஐடென்டிஃபிகேஷன் இல்லையே அப்படின்னு அவருடைய வாதம். அதுக்கு சித்தாந்தம் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கிடையாது. அதாவது குவாலிஃபயருங்கிறது ஒரு பொருளை அடையாளப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற வரைக்கும் ஒத்துக்கலாம். ஆனால் அது வந்து
குவாலிஃபையர் அப்படின்றது வந்து ஒரு விதமான செப்பரேஷனுக்காக தான் குவாலிஃபையர் அப்படின்றது. ஆனால் எப்படிப்பட்ட செப்பரேஷன், பூர்வபக்ஷத்தில் எப்படிப்பட்ட செப்பரேஷன் அப்படின்னா வேற என்டிட்டிஸ்லேருந்து இந்த என்டிட்டியை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக. அதுவும் செப்பரேஷன்றது ஒரு விதமான நெகேஷன் தான், தள்ளுறது தான். எப்படிப்பட்ட நெகேஷன் அப்படின்னா மற்றதெல்லாம் தள்ளி விடுறது அப்படின்றது பூர்வபக்ஷத்தில். என்டிட்டிஸே வேறுபடுத்தி வைக்கிறது தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு செப்பரேஷன் தான் குவாலிஃபையருடைய ஆப்ரேஷனு. இது பூர்வபக்ஷத்தில். சித்தாந்தத்தில் எதிரான தன்மைகள்லேருந்து மாறுபட்டு பிரித்து காமிக்கிறதுக்காக. இப்போ வெண்மையான பூ அப்படின்னு சொன்னால் மற்ற நிறங்களில் உள்ள பூவிலேருந்து தனித்து பிரித்து வெண்மையான பூக்களை மட்டும் தனித்து காமிக்கிறதுக்காக, அப்படிங்கிறதுக்காக தான் குவாலிஃபையர் இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபைடாக சொன்னாங்க. செப்பரேட்டர் தான் இது. குவாலிஃபையர் அப்படின்றது வந்து ஒரு விதமான செப்பரேட்டர் தான். எதை தள்ளி விடுறது அப்படின்னா வெண்மையான அப்படின்னு ஆரம்பித்தோமே என்றால், வெண்மை அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ஆசிரியமாக ஒரு என்டிட்டி இருக்க போகிறது. அந்த என்டிட்டியில் வெண்மைக்கு விருத்தமான மற்ற பண்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தள்ளிவிடும். ஸோ என்டிட்டிஸை செப்பரேட் பண்ண போகிறது கிடையாது, இதுவும் தள்ளிவிட தான் போகிறது. அந்த குவாலிட்டியினுடைய விருத்தமான மற்ற குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை தள்ளி விட்டுடும். சித்தாந்தத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு செப்பரேஷன் ஒத்துக்கொள்ளப்பட்டது தான். அப்படி தள்ளும்போது என்ன ஆகுதுன்னா 3 குவாலிஃபையர் இருந்ததுன்னா அது சப்செட் மாதிரி தான் அதை கொண்டு போகிறோமே தவிர அது தனித்தனியான ரிசல்ட்டுக்கு வராது. இப்போ வெண்மையான வாசனை நறுமணம் உள்ள மொட்டித்த பூக்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அப்போ வெண்மையான பூக்கள்ங்கிறது எதை சொல்லுது? சிவப்பான பூ, மஞ்சளான பூ, பச்சையான பூவெல்லாம் இல்லாமல் வெண்மையான பூ அப்படின்னு பிரித்து காமிக்குது. அதில் வாசனை உள்ள பூ அப்படின்னா அதுக்குள்ளேயே வாசனை உள்ள பூக்களை மட்டும் தனியாக எடுத்து காமிக்குது. அதில் மொட்டித்த பூக்கள் அப்படின்னு வரும்போது அதுலேருந்து இன்னொரு சப்செட்டாக மொட்டித்த பூக்கள்னு காமிக்குது. ஆக மொத்தம் இது 3 குவாலிஃபையரும் சேர்ந்து ஒரே ஒரு பொருளை தான் ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறது சித்தாந்தம். இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெப்பில் சொல்லும். அது போகும் அந்த தேவதத்தனுடைய உதாரணம் இல்லையா. அது மேபி இந்த சித்தாந்தத்தில் இது ஒரு ஆஸ்பெக்டில் இன்னும் கொஞ்சம் இங்கே டீப்பாக போவோமே. இப்போது அந்த ஒரு சூப்பர் செட் மாதிரி பார்ப்போம். புஷ்பங்கள் அப்படின்றது ஒரு சூப்பர் செட் மாதிரி பார்த்துட்டு ஊடே ஒன்று சொல்லிக்க வேண்டியிருக்கோம். இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதே கொஞ்சம் ஒரு ஆழமான டிஸ்கஷன் தான். இது எடுத்த உடனே இந்த வீடியோவை பார்த்தா சட்டுன்னு புரியாது. இதுக்கு முன்னாடி ஸ்ரீசைலேஷ் பக்திசாரன் சுவாமி அவள் 2 பேரோட பண்ண டிஸ்கஷன், ஸ்ரீசைலேஷ் சுவாமி பக்திசாரன் சுவாமியோட பண்ண டிஸ்கஷன், அதில் நாங்கள் பேசிக்காகவே ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்லேருந்து மேலே போயிருந்தோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு கோவிந்தன் சுவாமி ஒரு 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த கோர்ஸில் படிச்சுன்னு வரார். அதனால நிறைய விஷயங்கள் பார்த்ததுனால இப்போ போகிற டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இந்த டிஸ்கஷன் நேராக பார்த்தா புரியாது. அது ஜஸ்ட் ஒரு இது புரியல அப்படின்றதுக்காக டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். முன்னிருக்க வீடியோஸை பார்த்தா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கான்வர்சேஷன் ஆனது. சரி, இப்போ நம்ம அந்த சித்தாந்தத்துக்கு வருவோம். அப்போது சித்தாந்தத்தில் புஷ்பங்கள் அப்படின்னா ஒரு 1000 புஷ்பங்கள் இருக்கும், ஒரு சூப்பர் செட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இப்போது வெண்மையான அப்படின்னு நம்ம ஒரு அடைமொழி இடுறோம். வெண்மையான புஷ்பம் அப்படின்ற அடைமொழி இட்டோமே என்றால் இப்போது என்ன அர்த்தம்னா இந்த 1000க்குள்ள ஒரு 100 வெண்மையான புஷ்பங்கள் இருக்குது. அந்த 100க்குள்ள இது இப்போது நம்ம சுருக்கிடுறோம். இப்போ இது கூட ஒரு விதமான இந்த சங்கோச்சம் அப்படின்றது உண்மையாக பார்த்தோன்னா இதுவும் ஒரு விதமான செப்பரேஷன் தான். ஆனால் இட் இஸ் வித்தின் தட் அந்த சூப்பர் செட்டு. ஸோ செப்பரேஷன் வித்தின் த அந்த சூப்பர் செட். இதுக்குள்ள இப்போ வெண்மையான மொட்டித்த அப்படின்னு போட்டோமே என்றால் அந்த 100க்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் சுருங்க போகும். ஆனால் அந்த புஷ்பங்களுக்குள்ளேயே மொட்டித்தது சில இருக்கும், அதே போல் மலர்ந்த புஷ்பங்கள் அப்படின்றது சில இருக்கும். அங்கங்கே ஓவர்லேப் இருக்கும். அந்த மாதிரி அசியூம் பண்ணி பாருங்க, அந்த செட் தியரி வச்சு அந்த மாதிரி அசியூம் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய அங்கங்கே ஓவர்லேப் இருக்கும். கடைசியில் இந்த மாதிரி இந்த ஓவர்லேப்பிங் சர்க்கிள்ஸுடைய ஒரு காமன் ஏரியா இருக்கு இல்லையா, ஓவர்லேப் ஏரியா, இடத்துல அதுதான் வரும். அப்போது செப்பரேட் பண்ணப்படுறது, ஆனால் அந்த செப்பரேஷன் வந்து வித்தின் த அந்த சூப்பர் செட்டாக இருக்கு. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் என்ன ஆகுது, இப்போ செப்பரேட் பண்ணப்படுறது இப்போ வெண்மையான அப்படின்னு சொன்ன உடனே மற்ற நிறங்கள்லாம் தள்ளப்படுகின்றன. ஸோ இங்கே ஒரு விதமான செப்பரேஷன் தான். இப்போ மற்ற நிறங்கள்லாம் தள்ளப்படுகின்றன அப்படின்றது இருக்கு இல்லையா, தட் இஸ் அகின் டு அகின், அந்த வேர்டு சரிதானே, தட் இஸ் அகின், AKIN, தட் இஸ் அகின். அப்போ இந்த மற்ற இந்த இன்னொரு ஒரு வெண்மையான அப்படின்னு போடும்போது இட் இஸ் அகின் டு செப்பரேட்டிங் அதர் சர்க்கிள்ஸ் வித்தின் த சூப்பர் செட். சரியா?
ஆக இதுதான் வந்து செப்பரேஷன் ஆப்ஜெக்ட் இன் சித்தாந்தம். செப்பரேஷன் ஆபரேஷன் இந்த சித்தாந்தத்தில் வந்து இதுதான் அப்படின்றத. இப்போ இதில் என்ன ஆகும், பூர்வபட்சத்தில் என்ன ஆகும், இப்போ வெண்மையான புஷ்பம், மொட்டித்த புஷ்பம், அதே போல வாசனை உள்ள புஷ்பம், வாசனை உள்ள புஷ்பம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இப்போ வெண்மையான புஷ்பம் அப்படின்றதுக்கு ஒரு என்டிட்டி வந்துடும். அப்புறம் மொட்டித்த புஷ்பம் அப்படின்னு தனி செப்பரேட் என்டிட்டி வந்துடும். தனி அந்த என்டிட்டியில வந்து வெண்மை இருக்கிறது இல்லாம எல்லாம் கூட சேர்ந்து கூட இருக்கலாம். அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டி பத்தி நமக்கு கவலையே கிடையாது. மற்ற சொன்னப்பட்ட ப்ராப்பர்ட்டி பத்தி நமக்கு கிடையாது. இப்போ வெண்மையான புஷ்பம் ஒரு என்டிட்டி, மொட்டித்த புஷ்பம் ஒரு என்டிட்டி, அது என்ன கலர் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஸோ மொட்டித்த புஷ்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வேற ஒரு இதுக்குள்ள போயிடுவோம் நம்ம. இப்படி வேணா வச்சுப்போம். இது இன்டர்செக்ஷன். இப்ப நம்ம சொல்றது வந்து எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி அதனுடைய மூணுமே அமைந்திருக்கிற ஒரு செட்டை மட்டும், ஒரு சப்செட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு புது என்ன செட்டு கூட இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்கோம். ஆமா, இன்டர்செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அங்கங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு. அதோட சொல்லாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்டர்செக்ஷன் நம்மளே கிரியேட் பண்ணி இப்படி கூட பார்க்கலாம். அப்போ இன்டர்செக்ஷனை கிரியேட் பண்ணுறதா சித்தாந்தத்தில். ஸோ பூர்வபட்சத்தில் என்ன ஆகுது, அவன் புதுசாக கிரியேட் பண்ண போகிறதே கிடையாது. இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை அப்படியே அவன் கொண்டு போகிறான். ஸோ வெண்மையான அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு வெண்மையான அப்படின்றது இந்த என்டிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. அது கூட நிறைய இருக்கும். மொட்டித்த இருக்கும், வாசனை உள்ளது, நறுமணம் மற்றது, அந்த மாதிரி பல இருக்கும். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஒரு பெரிய என்டிட்டி கிடச்சாச்சு, முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். வெண்மையான புஷ்பம், மொட்டித்த புஷ்பம், அப்போ அது வந்து ஒரு தனியாக தான் அவன் பார்க்குறான். அதுக்குள்ள என்ன நிறம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. மொட்டித்த புஷ்பம் அப்படின்றது தனி என்டிட்டி. ஸோ அந்த மாதிரி பூர்வபட்சத்தில் கொண்டு போயிடுவோம். சரி, இது வந்து அப்புறம் தேவதத்தனுடைய அந்த உதாரணம் சொல்லுவாங்க. தேவதத்தன் என்பவன் ஒரு தேவதன் என்கிற இளைஞன், சிவந்த கண்களை உடையவன், சீரான தேகத்தை உடையவன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா, அப்போ அது வந்து ஒரே பர்சனை தானே குறிக்குது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வராங்க. அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, அது வந்து நம்ம நேரில் பார்க்குறோமே, நம்ம பார்க்கறதால ஒரே ஆள்னு தெரியுது, அதனால அது அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஆனால் பிரம்மத்தை வந்து நேரில் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ இந்த 3 குவாலிட்டியும் ஒருத்தர்கிட்ட தான் போய் சேருதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் தான் இந்த புஷ்பங்களை பற்றின விசாரங்கள்லாம் சொல்றாரு. இப்போ அந்த இது பேசி முடிக்கும் போது என்ன ஃபைனலாக வருதுன்னா, பிரத்யக்ஷம்ங்கிறது எப்போ தேவை, எதிரெதிரான குணங்களை சொல்லியிருக்காங்க. இந்த 3 குவாலிட்டி சொல்லும் போதே எதிரெதிரான நேர் விரோதமான குணங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போ இது வேற வேற ஆப்ஜெக்டை தான் குறிச்சு ஆகணும். அதை ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு வந்து பிரத்யக்ஷம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கொம்பில்லாத ஒற்றை கும்புடைய பண்றதுனால அப்படி பர்சீவ் பண்றதுக்கு நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம்னு தோன்றுது. இப்போ என்னன்னா, தேவதத்தன் இளைஞன், சிவந்த கண்ணான், இதே போல சீரான தேகத்தை உடையவன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்போ இந்த வாக்கியத்துல எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் பேசப்படுறது அப்படின்னு இப்போ பூர்வபக்ஷியை பார்த்து கேட்குறேன். பூர்வபக்ஷியோடைய கன்டென்ஷன் என்னது, என்ன சொன்னாலும் நிறைய என்டிட்டிஸ் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒன்று வந்து கேட்குறான், சீரான தேகத்தை உடைய இளைஞனான சிவந்த கண்ணை உடைய தேவதத்தன் அப்படின்ற வாக்கியம். இதை கேட்ட உடனே நீ எத்தனை என்டிட்டிஸை பர்சீவ் பண்ற அப்படின்னு பூர்வபக்ஷியை பார்த்து இப்போ கேள்வி. எத்தனை என்டிட்டிஸ் பர்சீவபிளா இருக்கீங்க? உலகமே ஒத்துக்கக்கூடியது ஒண்ணுதான், உலகமே ஒத்துக்கக்கூடியது அப்படிதானே இருக்கு. இப்போ பூர்வபக்ஷிக்கு சங்கோச்சமா இருக்கு, அவனுக்கு இப்போ சங்கட்டமா இருக்கு. அவனுடைய மதத்தின்படி என்னது, 4 அடைமொழிகள் 3 அடைமொழிகள் இருக்கு இல்லையா? அப்போ 3 என்டிட்டிஸ் பர்சீவபிளா இருக்கணும் லோகம் அடங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஒரு என்டிட்டி தானே பர்சீவபிளாக இருக்கு. அப்போ எப்படி உன்னுடைய மதத்தை நீ உபபாதனம் பண்ணுவ, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படின்ற கேள்வி. இப்போ அந்த பதில், பூர்வபக்ஷியோட பதில் என்ன? பிரத்யக்ஷத்துல பாக்குறதால நான் ஒரே ஆள்னு தெரிஞ்சுக்கிறேன், அதர்வைஸ் அப்படி வராது. பிரத்யக்ஷத்துல பார்க்க முடியலன்னா 3 டிஃப்ரெண்டான ஆளை குறிக்கிறதா தான் சொல்ல முடியும். இப்போ பிரம்மத்தை வந்து பிரத்யக்ஷத்தை பார்க்க முடியாது இல்லையா? ஒன்றும் கொஞ்சம் இப்போ பிரத்யக்ஷத்துல என்ன பார்க்குறோம், தேவதத்தின் விஷயத்துல பிரத்யக்ஷத்துல 3 குவாலிட்டியும் ஒரே ஆள்கிட்ட இருக்கு. 3ம் ஒரே வடிவத்துல ஒரே மனிதன்கிட்ட இருக்கு. தேவதத்தனிடமே அவன் இவனாகவும் இருக்கின்றான், சிவந்த கண்கள் உடையவனாகவும் இருக்கின்றான். அவன் இவனாகவும் இருக்கின்றான், சிவந்த கண்களை உடையவனாகவும் இருக்கின்றான், வடிவுடையவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு இந்த 3 என்டிட்டியும் ஒரு தேவதத்தனிடம் பார்க்க முடியுது அப்படிங்கிறது சித்தாந்தம். சரியா? அதனால இப்போ டிஃபால்ட்டாக அந்த சப்தங்கள் என்ன பண்ணிடும், ஒரு சப்தம் அப்படின்னு சொல்றது அந்த வாக்கியம், அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா
தனித்தனி என்டிட்டிஸை காட்டிட்டோம். ஒரு வாக்கியத்தில் விசேஷம் ஒரு பதம் எடுத்துப்போம், அதுக்கு விசேஷணமாக இருக்கக்கூடிய மற்ற பதங்கள் எடுத்துப்போம். ஸோ அந்த பதங்கள்லாம் இப்போ என்ன பண்ணோம், அதை அந்த என்டிட்டிஸை அப்படியே பிரித்து காட்டிடும். இதுதான் டிஃபால்ட் ஆப்ரேஷன். இந்த வாக்கியத்துக்கு டிஃபால்ட் ஆப்ரேஷன் இதுதான். பிரத்யக்ஷம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரத்யக்ஷம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று தான் அப்படின்னு தெரிவிக்கிறதுனால இந்த சப்தமானது அதனுடைய டிஃபால்ட் ஆப்ரேஷனை பண்ண முடியாது. சரி, இப்போ பிரம்மத்தினுடைய விஷயத்தில் பூர்வபக்ஷம் அது பிரம்மத்தினுடைய விஷயத்துல பூர்வபக்ஷம் என்ன சொல்றாருன்னா அது பிரத்யட்சமா பார்க்க முடியாது இல்லையா. அப்போ இந்த 3 குவாலிட்டிஸும் ஒரே என்டிட்டி கிட்ட இருக்குன்றது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அதை பண்ண முடியாதே அப்படின்னு அவருடைய வாதமா வைக்கிறாரு. அப்போ சித்தாந்தம் என்ன சொல்றாங்கன்னா இதே விஷயத்துல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இப்போ அந்த உபனிஷத் வாக்கியம் எப்படி இருக்குன்னா, எதிலிருந்து உலகமானது படைக்கப்படுகிறதோ, எது காக்கிறதோ, எது லயஸ்தானமாக இருக்கின்றதோ அது பிரம்மம், எல்லாம் ஒருமையில இருக்கு. ஆக பூர்வபக்ஷத்தை பார்த்து என்ன கேள்வி வரும், பூர்வபக்ஷியை பார்த்து என்றால், நீ 3 என்டிட்டி அப்படின்னு சொல்றீங்க, ஒருமை தான் இருக்காங்க, ஏகவச்சனம் தான் இருக்கு, பன்மையில இல்லையே, ஒருமையில தான் இருக்கு, அது பிரம்மம் அப்படின்னு ஒருமையில தான் இருக்கு அப்படின்ற கேள்வி பூர்வபக்ஷத்துல வரும். பூர்வபக்ஷியை பார்த்து வரும் இந்த கேள்வியானது. இதற்கும் பதில் வந்து பூர்வபக்ஷி என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒற்றை கொம்புடைய 2 கொம்புடைய கொம்பில்லாத மாடு இந்த தொழுவத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒருமையில மாடுன்னு சொன்னா கூட உண்மையில நம்ம வந்து ஒரே மாட்டிட எதிர்பார்க்க மாட்டோம். 3 டிஃப்ரெண்ட் மாடுகிட்ட தான் எதிர்பார்ப்போம் 3 குவாலிட்டிஸையும். அந்த தொழுவத்துல 3 மாடு இருக்கிறதா நம்ம எதிர்பார்ப்போம். இருக்கிறதா நம்ம 3 வேற வேற மாடு, ஒரு மாட்டுக்கு ஒற்றை கொம்பு இருக்கு, ஒரு மாட்டுக்கு இரட்டை கொம்பு இருக்கு, ஒரு மாட்டுக்கு கொம்பு இல்லை, இப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போமே தவிர அது ஒருமையில இருக்குங்கிறதுக்காக ஒரு மாட்டுக்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்க மாட்டோம். அதனால ஒருமையில இருக்கிறதுங்கிறது விஷயம் கிடையாது. இது 3 ஒரு குவாலிட்டியும் தனித்தனியா தான் தனித்தனி என்டிட்டியை தான் காட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த பூர்வபக்ஷத்தினுடைய ஆப்ரேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ அந்த மாடானது அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு 3 குவாலிட்டிஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ டிஃபால்ட்டாகவே என்ன பண்றது, அந்த வாக்கியமானது 3 செப்பரேட் பண்ணி தான் காட்டுறது அப்படின்றது பூர்வபக்ஷத்தினுடைய நோக்கம். அதே போல பிரம்மத்துல டிஃபால்ட்டாக பண்ணுவோம் 3 குவாலிஃபையர்ஸ் இருக்கு. அப்போ டிஃபால்ட் என்ன பண்ணும், இந்த சப்தமானது 3 பிரம்மத்தை காட்டும் அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. இப்படிதான் வந்து பூர்வபக்ஷத்தினுடைய நோக்கம். சித்தாந்தி என்ன சொல்றாருன்னா அப்படி கிடையாது. டிஃபால்ட் வந்து என்டிட்டியை பிரித்து காமிக்கிறதால அல்டிமேட்டாக ரிசல்ட் வந்து ஒரு ரிசல்ட் தான் வரும். 3 குவாலிஃபயர் இருந்தால் கூட ஒரு என்டிட்டி தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். என்டிட்டியை பிரித்து காமிக்கிறது நான் வச்சுக்கோ, என்டிட்டியை பிரித்து குவாலிட்டிஸை பிரித்து காமிக்கிறோம். குவாலிட்டிஸை பிரித்து காமிக்கிறதன் மூலமாக ஒரு என்டிட்டியை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் டிஃபால்ட்டாக வரும். இப்போ குவாலிட்டிஸை பிரித்து காமிக்கிறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. குவாலிட்டி பிரித்து காமிக்கிறதுனா குவாலிட்டிஸை பிரித்து இப்போ வெண்மையான புஷ்பம் அப்படின்னு சொல்லும்போது வெண்மையை தவிர பாக்கி உள்ள பூக்கள் எல்லாம் தள்ளிட்டு வெண்மையான பூக்கள் கூட வேண்டாம், அப்படி கூட போக வேண்டாம். வெண்மையான அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஆசிரியமா ஒரு இடம் இருக்கும் இல்லையா, பூக்கள். அந்த இடத்துல பூ வெண்மையானது என்னன்னு தெரியாது, துணியாகவும் இருக்கலாம், அப்படியே சுவராகவும் இருக்கலாம். வெண்மையான அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஆசிரியமா ஒன்று இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்லியிருப்பேன், வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதில் இருக்கிற என்டிட்டிஸில் வெண்மை தவிர பாக்கி விஷயங்களை தள்ளிடுது, பாக்கி குவாலிட்டிஸை தள்ளிடுது, பாக்கி மற்ற பண்புகள். எப்படிப்பட்ட பண்புகள்? நிறம் என்கிற மற்ற பண்பு, நறுமணம் கிடையாது அப்படின்னு தள்ள முடியாது. அது அதே போல எந்த வாசனையுமே கிடையாது அப்படின்னு தள்ளாது. அது இப்போ வெண்மையான அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அப்போ அதுக்கு விருதமான மற்ற நிறங்கள் கிடையாது, அந்த ஆசிரியத்தில் அந்த என்டிட்டியில் மற்ற நிறங்கள் கிடையாது அப்படின்றது தான் தள்ளும். இதுதான் அது பண்ணக்கூடிய ஒரு செப்பரேஷன். சித்தாந்தத்தில் இதுதான் விசேஷணத்தினுடைய ஆபரேஷன். அடுத்தது மொட்டித்த அப்படின்னு வரும்போது மொட்டா இல்லாத தன்மை இருக்கிற எல்லா விஷயங்களும் போயிடும். நறுமணமுடைய அப்படிங்கும்போது நறுமணம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் போயிடும். பூக்கள் அப்படின்னு வரும்போது பூக்கள் தவிர மற்ற விஷயங்கள் போயிடும். ஆக மொத்தம் கடைசியில் ஒரு என்டிட்டி தான் வந்து நிற்கும். இப்போ இந்த ஒரு என்டிட்டி வந்து நிற்குங்கிற விஷயம் இப்போ இந்த ஒற்றை கும்புடைய இரட்டை கும்புடைய கொம்பில்லாத அந்த இடத்துல பொருந்தாது. என்ன காரணம்னா அந்த தர்மங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட், ஒன்றுக்கு ஒன்று எகென்ஸ்ட், விரோதமான குணங்கள். அப்போ இந்த விருத்தமான விஷயங்கள் இருக்கும்போது இது வந்து ஒரே என்டிட்டியை காட்டாது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் பிரத்யக்ஷம் தேவையே தவிர ஒரே என்டிட்டியை காமிக்கிறதுக்கு பிரத்யக்ஷம் தேவையில்லை. அது வந்து டிஃபால்ட் அப்படின்றது சித்தாந்தம் வந்து இல்லையா. சரி, இப்போ என்னன்னா தொழுவத்துல அந்த ஒற்றை கொம்புடைய, கொம்பில்லாத, அரை கொம்புடைய, இரு கொம்புடைய, 2 கொம்புடைய அப்படின்னு இருந்தது என்றால் அங்கே 3 என்டிட்டிஸ் தான் தெரியும்.
அது என்ன இருக்குன்னா பிரத்யட்சமானது ஒரு ஓவர் ரைடா இருக்கு. சப்தமானது டிஃபால்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேர்க்க தான் பார்ப்போம். பிரத்யட்சமானது ஒரு ஓவர் ரைடா இருக்கு. சரி, இப்போ நம்ம மாடு அப்படின்றத பார்த்ததே இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ ஒற்றை கொம்புடைய முழு கொம்புடைய கொம்பு கொம்பு இல்லாத அப்படின்னு மாடு ஒரு என்டிட்டியை தேடுவோம் அப்படின்னு தேடுவோம் இல்லையா? தேடுவோம் அப்போ எவ்வளவு பொருந்தது சித்தாந்தத்துல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ வந்து ஒருவேளை பின்பாகத்துல அதுக்கு முழு கொம்பு இருக்குமோ, வேற ஏதாவது ஒரு பாகத்துல 2 கொம்பு இருக்குமோ, அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு நம்ம பர்சீவ் பண்றதே எப்போ ஒரே ஒரு என்டிட்டி தான் பர்சீவ் பண்ணுவோம். ஏன்னா பிரத்யட்சம் அங்க பாதகமாக இல்லை. இந்த தர்மங்கள்லாம் விருத்தங்கள் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இல்ல. இல்லை. அந்த நாலேஜ் வரத்துக்கு பிரத்யட்சம் வேண்டி இருக்கு. பிரத்யட்சம் கூட வேணாம், அதோட ஒரு உபலட்சணம் தான். அந்த ஞானம் வேண்டியிருக்கு, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இப்போ ஞானம் வேண்டி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். பிரத்யக்ஷம் அப்படின்றது நெசசிட்டி கிடையாது. பிரத்யட்சமாக தான் அந்த விருத்தமான தர்மங்கள் இருக்கும் அப்படின்றது தேவை கிடையாது. ஒரு விதமான நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் அப்படின்னா, இப்ப நான் தான் அந்த மாதிரி ஆளுன்னா நான் தேடிட்டு போறேன். ஒரே ஒரு என்டிட்டி, அதுல வந்து கொம்பு உடைய கொம்பு இல்லாத ஒரு கொம்புடைய அப்படிங்கிற ஒரு என்டிட்டி நான் தேடிட்டு போறேன். அப்ப என்ன விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு, ஏன்னாப்பா இப்படி எப்படி பார்க்க முடியும், ஒரு மாட்டுனா ஒரு கொம்பு இருக்கும், இல்ல கொம்பு இல்லாம இருக்கும், இல்ல ஒரு கொம்பு இருக்கும், அது எப்படி ஒரே மாட்டுல எல்லாத்தையும் பார்ப்ப நீ அப்படின்னு கேட்டார்னா, அப்ப எனக்கு தெரியும், ஓ நம்ம வந்து தப்பா பாக்குறோம். சாப்தபோதம் பிரத்யக்ஷம்னு வேணாம், சாப்தபோதம். சாப்தபோதம். சரி, சாப்தபோதம் இருந்தால் கூட ஒருத்தரே சொல்றார், ஒரு ஆப்தர் வந்து சொல்றார், ஒரு என்டிட்டியில இந்த மாதிரி 3ம் இருக்காது, இதெல்லாம் விருத்த தர்மங்கள் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம், இல்லாட்டி சொல்லலாம். இன்னொரு மீன்ஸ் என்னவா இருக்கும்? வேற ஏதாவது மிருகங்களை பார்த்திருந்து அந்த மிருகங்களுக்கு வந்து கொம்பு இருக்கிறது கொம்பு இல்லாததெல்லாம் ஆக்சிடென்ட்ல நடக்கிறது இதெல்லாம் பார்த்திருந்தேன்னா அப்ப நான் கெஸ் பண்ண முடியும், ஊகம் பண்ணி அப்படி இருக்க முடியாதே, ஒரு மிருகம்னா அதுக்கு ஒண்ணு கொம்பு இருக்கும், இல்ல கொம்பு இல்லாம இருக்கும், இல்ல 2 கொம்பு இருக்கும், அப்படிதானே பார்த்திருக்கோம் நம்ம மான்லயோ இல்ல வேற மிருகங்கள்லயோ அப்படி பார்த்திருக்கோமே. அப்ப மாட்டுக்கு மட்டும் இப்படி வித்தியாசமா இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு ஊகம் பண்ணி சொல்லுங்க. ஊகம், அனுமானம் அப்படின்றது 3வது பிரமாணம். சரியா? கெஸ்ன்றது வேண்டாம். கெஸ்ன்ற வார்த்தை அது என்ன பண்ணணும்னா, அது ஒரு எப்படி சொல்ற, ஒரு சம்சயத்தை கொடுக்குற மாதிரி அது ஞானம் ஆயிடும். கெஸ்ஸே கிடையாது. இப்போ யாராவது புகையை பார்த்தோன்னே அவர்கள் கெஸ் பண்ணுவார்கள் அங்கே நெருப்பு இருக்கும் அப்படின்றத. கெஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. அது இங்கிலீஷுடைய குறை, நான் படிச்சதுடைய குறை. காரணம் இங்கிலீஷ்லயே படிச்சதால ஊகம்ன்றதே கெஸ்ன்னு தானா மனசு போயிடுது. இன்ஃபர் டெஃபினேட்டிவ் நாலேஜா இருக்கும் அது. அனுமானம், ஊகம், இன்ஃபர் சரியா இருக்கும். சரி, இதுதான் வந்து ஜென்மாதிதிகரணத்தினுடைய ஒரு சாரம். சொல்லணுமா? பிடிக்கிற விஷயம் இந்த இந்த எது உலகமானது எதிலிருந்து படைக்கப்படுகிறதோ காக்கப்படுகிறதோ லயஸ்தானத்தில் அடையுமோ, இந்த 3ம் வந்துட்டு ஒரே காலத்துல நிகழலை அப்படிங்கிற விஷயத்தையும் சாதிக்க வேண்டியிருக்குல்ல சுவாமி இதுல. ஆமாம். ஆனால் அது கொண்டு போகிறதுக்கு என்ன, எப்படி கொண்டு போகணும்? அதை ஏதோ ஒரு கேள்வி நெருடுற மாதிரி தெரியறது, எப்படி அந்த கேள்வியை கொண்டு போகணும்? இப்ப அழித்தல் காத்தல்ங்கிறது வந்து விருத்தமான தர்மங்கள் தானே. ஒருத்தர் காக்கிறவர் வந்து அழிக்க மாட்டாரு, இல்ல படைக்கிறவரே அழிக்க மாட்டாரு, இது விருத்தமான தர்மங்கள் இருக்கே. அப்ப இது வந்து 3 டிஃப்ரெண்டான பிரம்மத்தை தான் சொல்லுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரே சமயத்தில் நடக்கிறது இல்ல, படைப்பு வேற சமயத்தில் நடக்குது, காத்தல் வேற சமயத்தில் நடக்குது, அழிப்பு வேற சமயத்தில் நடக்குது. அப்ப அதனால இது வந்து விருத்தமான தர்மங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொன்னோம், இப்போ பிரத்யக்ஷம் அப்படின்றது தேவை கிடையாது, ஏதோ விதமான நாலேஜ் இருந்தால் போதும். இந்த தர்மங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்துல விருத்தங்கள் அப்படின்ற நாலேஜ் இருந்தால் போதும். அது கண்ணால் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு இப்போ தானே பார்த்தோம். இப்போ பிரம்மமானது பிரத்யக்ஷம் கிடையாது, இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சங்கை வந்திருக்கு. இந்த சங்கைக்கு அடியன் காரணம் என்ன விதமான மீன்ஸாக இருந்திருக்கும்? விரோதம் இருக்கே அப்படின்ற அந்த விரோத ஸ்போரணம் அப்படின்னு சொல்லுவாள். விரோதம் ஸ்புரிக்கிறது இல்லையா, அதுக்கு பிரத்யக்ஷம் காரணம் கிடையாது, பிரம்மத்தை பார்க்கவே இல்லை. அப்போ எவ்விதமாக நமக்கு அந்த விரோதம் மனசுல பட்டிருக்கும்? என்ன மீன்ஸ்? அந்த அந்த தொழில் வந்து எதிர்ப்பதமா இருக்கிறதால இருக்கலாம். நீங்க சாஸ்திரியமா சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச மீன்ஸே 3 தான் பிரமாணம், 3 தான் பிரமாணம். பிரத்யக்ஷம் கிடையாதுன்னு தள்ளிவிட்டாயிடுச்சு. இப்போ ஒரு குயவன் வந்து பானை செய்கிறாருன்னா அவர் பானை அழிக்க போறது இல்லை,
அப்போ ஒருத்தர் செய்கிறவர் வந்து ஒரு படைக்கிறவர் வந்து அழிக்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு மற்ற மற்ற உலக உதாரணங்கள்லேருந்து தெரியுது. அதை வச்சு நம்ம ஊகம் பண்ணி இது வந்து இப்படி இருக்காதே, அப்படி படைக்கிறவர் வந்து அழிக்க மாட்டாரே, அப்படி விரோதமான தர்மமா விரோதமா இருக்கிற அந்த தர்மங்கள் ரெண்டும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆமா, யோசிக்கிறோம். இங்க கூட இப்படிப்பட்ட ஒரு அனுமானம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்போ நம்ம பாதகமாக சிந்திக்கும் பொழுது அது டெஃபினிட்டிவா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது சங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கால் இப்படி இருக்கலாமே அப்படின்னு. ஸோ அந்த சங்கை அப்படின்றது ஒரு டெஃபினேட்டிவ் நாலேஜுக்கு கொண்டு போகாட்டி கூட டெஃபினேட்டிவ் நாலேஜுக்கு தடுப்பாக இருக்கும். அனுமானத்துக்கெல்லாம் தடுப்பாக இருக்கும் சங்கை அப்படின்றது. ஆக இங்க அந்த மாதிரி ஒரு சங்கை நேர பார்க்காம போனா கூட இந்த லோகத்துல பார்த்ததை வச்சுண்டு அந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு சங்கையானது டெவலப் ஆகும், ஒரு சந்தேகமானது டெவலப் ஆகும். அது இந்த விரோதம் இருக்கலாமே அப்படின்ற அந்த பாதகமாக அந்த சங்கையானது ஆகும். அது போக்குறதுக்கு மறுபடியும் நம்ம யோசிச்சு பார்க்கறது தான். அதே கோயமானவன் அந்த காலத்துல அழிக்காம போனா கூட மற்றொரு காலத்துல அழிக்கலாமே, தன்னுடைய அகத்துல நிறைய குடங்கள் இருக்கு, அகத்துல இடம் இல்லை, அழிக்கலாமே, அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை மனசுல கொண்டு வர முடியும். அப்படின்றதுனால இதுதான் ஜென்மாதி அதிகரணத்துல இந்த மாதிரி இப்போ பிரம்மத்தை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய அந்த பொருள் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அது கூட சேர்த்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த சத்திய சங்கல்பத்துவம், சர்வஜத்துவம், இது போன்ற குணங்கள்லாம் கூடவே சேர்ந்து கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்தந்த உபனிஷத் வாக்கியங்கள்ல இந்த கட்டங்கள்ல அந்த பேசேஜஸ்ல இந்த மாதிரி ஏதாவது குணம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கக்கூடிய ஏதாவது குணம் பேசப்பட்டது என்றால் அப்ப என்ன முடிவு பண்ணலாம்? அது பிரம்மத்தை பத்தி பேசுறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ பிரம்மம்னா என்னன்னே தெரியாம இந்த இடத்துல பிரம்மம் பேசப்பட்டதா இல்லையா அப்படின்றத நல்லா விசாரம் பண்ண முடியாது. ஆக இப்படி வந்து இந்த ஜென்மாதி அதிகரணம் பயன்படுறது பிரம்மத்தை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்று. சரி, இதுல மேற்கொண்டு ஏதாவது அம்சங்கள், விட்டு போன அம்சங்கள், ஏதாவது சந்தேகங்கள் இதில் ஏதாவது இருக்கா இந்த 2 அதிகரணங்கள்ல? சந்தேகம்னு இல்லை இல்லையா? தேவரி இது ஆல்ரெடி தெளிவுபடுத்திட்டீங்க. சரி சரி சரி, இது ரொம்ப ஒரு ஆழமான விசாரம் ஜென்மாதி அதிகரணம். மேற்கொண்டு இந்த மாதிரி விசாரங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு நடந்த இந்த விசாரம் மேலோட சட்டுன்னு புரியாமல் போனால் கூட 2-3 தடவை கேட்கலாம். கோவிந்தன் சுவாமி போல்வாரெல்லாம் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். இஸ் ஓவர் 60 ஆனால் கூட அவர் வந்து நல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறார். ஸோ யாராவது 30s ஈவன் 40s இருந்தால் கூட அவசியம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஐயோ இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பின்வாங்க வேண்டாம். எம்பெருமானா சாதிச்ச ஸ்ரீபாஷ்யம் அதனுடைய எசன்ஸ் இந்த விஷயங்களை கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு முற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.